பிரியாணிக்கு ஸ்வீட் வந்து சைட் டிஷ்ஷாக கொடுக்குறது இப்போ ஒரு ட்ரெண்டாகவே போயிடுச்சு. பிரெட் அல்வா தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கல்யாண கேசரின்னு தராங்க. ஃபிர்னி கஞ்சி தராங்க. அது இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி ஸ்வீட் இதுவும் குடுப்பாங்க. இந்த தக்காளி ஸ்வீட்டை எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். 1 கிலோ தக்காளிக்கு பார்த்தீங்கன்னா, 100 கிராம் நமக்கு நெய் தேவைப்படும். ஒரு கடாய் காய வச்சு அதில ஒரு 50 கிராம் மட்டும் நெய் போட்டுங்க. நல்லா பழுத்த தக்காளி 1 கிலோ எடை வச்சு போட்டுருக்கேன். இது நல்லா வந்து அதில இருக்கிற ஈரத்தன்மை சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நல்லா ஈரத்தன்மை போயிடுச்சு. 1 கிலோக்கு 2 கிலோ ஜீனி போட்டிருக்கோம். அதையும் போட்டு நல்லா கிண்ண உடனே இப்படி ரசம் மாதிரி லூஸ் ஆயிடுங்க. அத பார்த்து பயப்பட வேண்டாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, பேரிச்சம்பழம் இருக்குல்ல, விதை இல்லாம எடுத்து பிச்சு இதில போட்டுக்கலாம். அதே மாரி ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து கிண்டினீங்கன்னா, ஒரு 2 கம்பி பதம் அளவுக்கு வருங்க. இந்த கரண்டில தெரியுது பாருங்க. இந்த மாதிரி சொட்டுற மாரி வரும். உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் போட்டு கிண்டினீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைட் ஆகி சர்க்கரைலாம் பூத்து போயிடும். ஸோ கவனமா அந்த சொட்டுற பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 ஏலக்காவ ஜீனில பவுடர் பண்ணி போட்டுருக்கோம். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற 50 நெய், ஒரு 50 முந்திரி, ஒரு 50 கிராம் வெள்ளரி விதை. இத வந்து பொரிச்சு கொட்டினா அட்டகாசமான தக்காளி ஸ்வீட் ரெடி ஆயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூங்க.